இந்த ஒரு வீடியோ உங்களோட லைஃப்பில் மீதி இருக்கிற வருஷங்களை ரொம்ப ரொம்ப காப்பாற்ற போகுது. யூசி என்னோட ஸ்கூல் டைம் 17 ஓகே 16 முடிச்சு 17 அந்த டைம்லேயும் சரி, காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேயும் சரி, தென் அதுக்கப்புறமேட்டு இந்த 23 பிகினிங் வரைக்கும் சரி. என்னோட 23 பிகினிங்னா என்னோட போன வருஷம், ஓகேவா, போன வருஷம் பிகினிங் வரைக்கும் சரி, என்னோட லைஃப்பில் நிறையா ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருந்துச்சு. இதில் மெயினாக நான் பெருசாக கன்சிடர் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ரிலேஷன்ஷிப் மேலே ஓவர் நீடியாக இருந்தேன். ஓகேவா, எப்போவுமே நான் எங்கள் அம்மா கிட்டேயோ இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ நான் புலம்புற விஷயம் எனக்குன்னு யாருமே இல்லை. நான் எப்போவுமே ரொம்ப 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 தனியாக இருக்கேன். எனக்கு எதுவுமே செட் ஆகவே மாட்டேங்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என் லைஃப்பில். இப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி மட்டும்தான் என் லைஃப்பில் மேக்ஸிமம் ஆஃப் டைம் இருந்துச்சு. ஸோ இப்படி நான் வந்து இந்த ஒரு ரொம்ப நீடியான ஸ்டேட்டில் இருக்கும்போது எனக்கு ஆஃபீஸில் ஒரு பொண்ணு, ஓகேவா. ஸோ அவங்களும் நானும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக பழக ஆரம்பிக்கிறோம். அவங்க இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவங்க இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு மென்டல் ஸ்டேட்டுக்கு வந்து நாங்கள் 2 பேருமே போக ஆரம்பிக்கிறோம். இந்த சேட்டிங் அப்படிங்கிறது வந்து விடிய விடிய நடக்குது. லைக் வந்து 2:00 3:00 வரைக்கும் இந்த சேட்டிங் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்குது. ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேலே இந்த டைம் லேப்ஸ் வந்து அதிகமாகிறதுனால எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, எனக்கு இந்த மென்டலி நான் ஸ்டேபிள் ஆகாதனால அர்ஜஸ் அதிகமாக கிரியேட் ஆகுது. அந்த பொண்ணு மேலே லஸ்ஃபுல் தாட் அப்படிங்கிறது எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. நான் உடனே அவங்கள்ட்ட கொஞ்சம் டபுள் மீனிங்காக பேச ஆரம்பிக்கிறது. ஆனால் இங்கே பியூட்டி என்னென்னா, அவங்களுமே அதுக்கு ப்ராபப்ளி ரெஸ்பாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, அட்வான்டேஜ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருந்தது. தென் என்னாச்சு அப்படின்னா, இது ஒரு ஹாட்டான ஒரு சேட்டாக மாறுச்சு. இப்படி ஹாட்டான சேட்டாக மாறும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல "இப்படி பேசாத, நான் அவன் மேல மரியாதை வச்சிருந்தேன். நீ ஏன்னா அந்த மரியாதைய கெடுத்துக்கிட்ட" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. ப்ராபப்ளி அவங்களுமே எனக்கு அந்த டைம்ல கம்பெனி குடுத்தாங்க. பட் திடீர்னு அவங்க அப்படி சொல்லவும், ஓகே ஃபைன், நான் நிப்பாட்டிட்டேன். என்ன ஆச்சு அப்படின்னா, நல்லா போகின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிட்டு, ரொம்ப வந்து ஒரு மாரி கில்ட்டி ஃபீல் ஆயிட்டு. நம்ம ஏன் இப்படி பண்ணோம்? ஏன் இப்படி நடந்துச்சு? அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அந்த நேரத்திலேயே நான் பண்ணிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஐ ஜஸ்ட் கன்சியூமிங் லாட் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பான். அதாவது என்னோட லைஃப்ல இந்த பான் அடிக்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு ஸ்டேஜ்ல பெருசா இருந்துச்சு அப்படின்னா, இந்த 21 அந்த 2021, 22, 23 இப்படிங்கிற இந்த ஒரு 3 இயர்ல பயங்கரமான பான் கன்செஷன் நான் பண்ணிட்டு இருந்தேன். இது என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு ஆரம்பத்தில இது ஸ்ட்ரெஸ் ரிலீவா இருக்கிற மாரி இருந்தாலும், பட் போக 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 என்னோட லைஃப்ல இது எப்படி பண்ணுச்சு அப்படின்னா, லைக் எந்த ரிலேஷன்ஷிப்லயும் லைக் வந்து ஒரு ஃப்ரெண்டா ஒரு பொண்ணு பழகுனாலும், இல்ல என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பழகுனாலும், அது போய் முடியிற இடம் எதுவா இருக்கும்னா, செக்ஸ் ஆர் லஸ்ட்டா மட்டும் தான் இருக்கும். ஸோ என்னோட தாட் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருத்தவங்க நம்மகிட்ட வந்து பேசுறாங்களா, ஒருத்தவங்க வந்து நைட்லாம் வந்து ஆன்லைன்ல இருக்காங்களா, ஒருத்தவங்க நைட்ல வந்து இவ்வளோ தூரம் பேசுறாங்களா, அப்ப ஓகே இவங்க கிட்ட பேசணும், இவங்க கிட்ட இப்படி பண்ணலாம், இவங்க கிட்ட இப்படி நடந்துக்கலாம், இப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி எனக்கு அதிகமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது, இந்த டோபமைன் இருக்குல்ல, இது வந்து நம்ம நார்மலான ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது, லைக் ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போது, இல்ல வந்து இது என்டர்டெயின்மென்ட் கன்சியூம் பண்ணும்போதெல்லாம், அதிகமான ஒரு நார்மலான ஒரு லெவல்ல வந்து செக்ரேட் ஆகும். பட் இதுவே இந்த பான் பார்க்கும்போது இது என்ன ஆகுது அப்படின்னா, வர்ச்சுவலி நமக்கு வந்து ஒரு ரியாலிட்டி இல்லாத ஒரு விஷயத்த குடுக்கறதுனால, இது அதிகமான டோபமைன வந்து சுரக்குறான். இதனால தான் இன்னைக்கு இந்த ஏஜ், அதாவது இந்த 14 ஏஜ்ல இருக்கிற பசங்க முதற்கொண்டு 14 ஏன் இந்த 12 ஏஜ்ல பான் கன்சியூம் வந்து அதிகமா பண்றாங்களாம். இப்ப யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு நாள்ல எந்த விஷயத்துக்கு நம்ம அதிகமான ப்ரையாரிட்டி குடுத்து நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோமோ, அப்படிப்பட்ட ஆளா மட்டும் தான் நம்ம இருப்போம். நமக்கு கோல் இருக்கலாம், எய்ம் இருக்கலாம். ஆனா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பான் அதிகமா கன்சியூம் பண்றனால, இந்த பான் தான்ப்பா எனக்கு எல்லாமேன்னு சொல்லி இந்த பான்ல நம்ம அப்படியே ஸ்ட்ரக் ஆயி நின்றனால, நம்மளால நம்மளோட கோல்லயோ, நம்மளோட எய்ம்லயோ ஃபோக்கஸ் பண்ண முடியல. பிகாஸ் என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஏன் அந்த பொண்ணுகிட்ட தப்பா பேசினேன்? நான் ஏன் அந்த தப்பான சேட்டுக்கு நான் ஏன் வழிவகுத்தேன்? அப்படிங்கும்போது, மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நான் அதிகமான பானுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு இருந்தேன். அதுதான் என் லைஃப்ல பெருசு அப்படின்னு நான் நினைச்சது. எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா? டிப்ரஸ்டா இருக்கா? இல்ல என்னோட ஷிஃப்ட் முடிச்சுட்டு நான் வரேன்னா, வந்த உடனே நான் பண்ற முதல் வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா, என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணிட்டு, ஜஸ்ட் ஃபோன எடுத்துட்டு பெட்ல போய் படுத்துட்டு பான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருவேன். நீங்க சொன்னா நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல. நான் 1 மணி நேரம் பார்க்குறது அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து பார்ப்பேன், மாஸ்டர்பேட் பண்ணுவேன், திரும்பி பார்ப்பேன், மாஸ்டர்பேட் பண்ணுவேன், திரும்பி பார்ப்பேன், மாஸ்டர்பேட் பண்ணுவேன். இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, என்ன வந்து ஒரு ரொம்ப நான் நடக்கிறப்ப கூட இப்படி கூணு உழுந்து, இப்படி சோகமா, இப்படி சோர்வா அப்படியே இப்படிதான் நடப்பேன். சம்டைம்ஸ் நான் வந்து இந்த மாஸ்டர்பேட் பண்ண மாட்டேன், பான் பார்க்க மாட்டேன். ரொம்ப அந்த டயர்டா இருக்கும்போது, அப்போலாம் எனக்கு நல்லா இருக்கிற மாரி இருக்கும். ஆனாலும் என்னால இத விட்டு வெளிய வரவே முடியாம இருந்துச்சு அந்த டைம்ல. ஸோ இது டைரக்ட்டாவோ, இன்டைரக்ட்டாவோ என்னோட எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் இந்த பான் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு இம்பாக்ட்ஸ கிரியேட் பண்ணிருந்துச்சு.
பட் இது எல்லாத்துலேருந்து வெளிய வரதுக்கு நான் ரீசென்ட்டா ஒரு ஒரு 6 to 7 மந்த்ஸா நான் பான் வந்து கன்சியூம் பண்ணவே இல்ல. பான் நான் பார்க்கவே இல்ல. நான் தைரியமா நான் சொல்லுவேன், நான் பான் பார்க்கவே இல்லடா அப்படின்னு. ஏன் அப்படிங்கிறத ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. யூ சீ நான் ஃபேப் பண்ணவே இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஐ ஜஸ்ட் ஃபேப்ட் பட் ஐ ஒன்ட் சீ பான். ஐ ஒன்ட் சா பான் சாரி. ஏன்? இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு இந்த பான் அடிக்ஷன்லேருந்து வெளிய வரதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஒரே ஒரு விஷயம். இது எனக்குன்னு மட்டும் கிடையாது. என்கிட்ட வர எல்லா ஸ்டூடண்ட்ஸுக்குமே நான் சொல்லி தரேன். ஆக்சுவலி வந்து என்கிட்ட வந்து ஒரு ஸ்டூடண்ட் ஒருத்தர் வந்துட்டுருக்காரு. நான் உங்களுக்கு அவரோட சாட் வேணா நான் இங்க காட்டுறேன். ஸோ அவர் வந்து ஸ்டார்ட்டிங்ல வரும்போது எனக்கு அதிகமான ரெஸ்ட்ஃபுல் தாட் இருந்துச்சு. எனக்கு அதிகமான ஆ ஒரு மாரி தாட் வந்துகிட்டே இருக்கு. யார பார்த்தாலும் எனக்கு இவங்க தானோ, இவங்க தானோன்னு சொல்லிலாம் தோணுதுன்னு சொன்னாப்ல. ஆனா நான் அவருக்கு சொன்ன இந்த ஒரு விஷயம் தான் அவர் லைஃப்ல இப்போ அவரு முன்னாடிக்கு இப்ப எவ்வளோ முன்னேறி இருக்காரு. அது அவரே என்கிட்ட சொல்லியும் இருக்காரு. ஸோ அந்த சாட் ப்ரூஃபா தானே நான் இங்க காட்டுறேன் உங்களுக்கு. அத நீங்க பாருங்க. ஓகே. இந்த திங் என்ன அப்டின்னா, இவரு மட்டும் கிடையாது. இன்னும் 2, 3 பேர் இருக்காங்க என்னோட ஸ்டூடண்ட்ஸ்ல. இன்ன வரைக்கும் என்கிட்ட வந்து கோச்சிங் எடுத்துட்டு இருக்கவங்க. அண்ட் ஸோ இப்ப புது கிளையண்ட்ஸ்க்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஓகே. ஸோ இது எல்லாமே எங்கேருந்து நடக்குது அப்டின்னா, நம்ம ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் அவங்களுக்கு குடுக்கும்போது தான் இது வந்து நடக்குது. ரைட். ஸோ என்னோட பெர்சனல் ஆன்லைன் கோச்சிங்ல நீங்களும் ஜாயின் பண்ணணும்னா, லிங்க் கீழ இருக்கு. நான் குடுக்குறேன். ஷெட்யூல் பண்ணிட்டு நீங்க அங்க வாங்க. நம்ம பேசலாம். ஸோ நம்ம லைஃப நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம செலவு பண்றது எனக்கு தெரிஞ்சு தப்புன்னே தெரியுது. இப்போ நீங்க பண்ண போற இந்த ஒரு விஷயம், ஐ மீன் இந்த ஒரு கைடன்ஸ் இப்படி நீங்க எடுத்துக்கிறது, உங்க லைஃப்ல மீதி இருக்கிற மத்த எல்லா நாட்கள்லயும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. லெட்ஸ் சே யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பெரிய விஷயம் பண்ணணும்னு நெனைப்பீங்க. ஆனா அத அங்க தடுக்கிறது எது? பான் அடிக்ஷன். இன்னைக்கு நெறைய பேர் அதாவது 92% ஆஃப் த மக்களுக்கு உலகத்துல இருக்கவங்கள்ல பான் கன்சியூம் பண்றாங்க. அது வந்து வயசானவங்களா இருக்கலாம். 40, 30, 20 இப்படி என்ன வயசுல வேணாலும் இருக்கலாம். அவங்க எல்லாருமே பான் கன்சியூம் பண்றாங்க. ஒரு 10 பேர் இருக்கான் அப்படின்னா, அதுல வந்து ஒரு 9 பேர் வந்து பான் கன்சியூம் பண்றான். ஒருத்தன் மட்டும் தான் பான் கன்சியூம் பண்ணாம இருக்கான். இதுதான் ரியாலிட்டி, இதான் டேட்டா, இதான் ஃபேக்ட் இன்னைக்கு. அப்போ உங்க லைஃப்ல நீங்க ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு கிடைக்கவே இல்ல. எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லவே இல்ல. எனக்கு எதுவுமே நல்லாவே இல்லங்கிறதுக்கான மெயினான ரீசனே இந்த பான் அடிக்ஷனா மட்டும் தான் இருக்குது. லிட்டரலா அதான் உண்மை. நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலனாலும் இதான் ரியாலிட்டி. ஏன்? ஏன்னா, எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்த அதிகமா ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது, அதிகமா பார்த்துட்டே இருக்கும்போது, நம்மளோட மென்டாலிட்டி எப்படி ஆகும் அப்படின்னா, இப்ப மேக்ஸிமம் ஆஃப் த டைம் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பொண்ணுனாலே இதுக்கு மட்டும் தான்டா. வெயிட் அ மொமெண்ட். ஒரு பொண்ணுனாலே அவங்கள இப்படி மட்டும் தான் நான் பார்ப்பேன். லைக் செக்சுவலி மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். ஏன் இன்னைக்கு நீங்க பார்க்குறீங்களா, இந்த பான் வெப்சைட்ஸ் இல்ல பான் வந்து சைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்ற விஷயமே, ஒரு பொண்ண ஆப்ஜெக்டிஃபைடா மட்டும் தான் ட்ரீட் பண்ணணும். அவங்களுக்குன்னு இருக்கிற ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இது எல்லாமே வெளிய காட்டுறதே கிடையாது அந்த வெப்சைட்ஸ்ல. அண்ட் ஸோ இப்போ ரீசென்ட் டைம்ல கூட நான் வந்து YouTubeல வந்து போகும்போது, குக்கு எஃப்எம்லேருந்து ஒரு ஆட் ஒண்ணு. லிட்டரலா ஒரு குக்கு எஃப்எம்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இவ்ளோ கேவலமா ஒரு விஷயத்த வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. காம இச்சைய தூண்டி விட்டு, அது மூலியமா பணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம நெறைய ஸ்டூடண்ட்ஸ், பசங்க இது எல்லாத்தையுமே கேட்டு மேனிபுலேட் ஆயி, அது உண்மையா என்னன்னே தெரியாம எவ்ளோ தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த தப்ப நான் அதிகமா பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு என்னோட கிளையண்ட்ஸ்க்கு, என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, சேஞ்சிங் அவர்செல்ஃப் இன் அ 2.0 வெர்ஷன் அப்படிங்கிறது தான். சரி இப்ப இந்த 2.0 வெர்ஷனா நம்ம எப்படி மாற முடியும்? நீங்க எப்பவுமே பண்ணிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயத்த நீங்க திரும்பி திரும்பி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களால 2.0 வெர்ஷனா மாறவே முடியாது லைஃப்ல. இப்ப நான் ஏன் இந்த மாரி வந்து ஹேர் கட் வச்சிருக்கேன்? ஏன்னா, என்ன நான் புதுசா பார்க்கணும். ஆமா, எனக்கு முடி வளர்க்கறது புடிக்கும். நான் முடி வளர்த்துட்டு இருந்தேன். ஆனா, எனக்கு இப்படி இருக்கிறது தான் நல்லா இருக்கு. கம்ஃபோர்ட்ங்கிறத தாண்டி என்ன நான் வேற ஒரு ஆளா பார்க்குறேன். என்ன நான் வந்து பழைய ஒரு செல்ஃப் இமேஜ் எனக்கு இல்லவே இல்லன்னு வச்சுக்கோங்க. ஸோ, இப்ப இந்த 2.0 வெர்ஷனா மாத்தணும் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு அவுட்டர்லி ஏதாவது ஒரு அப்பியரன்ஸ் கொண்டு மாத்துங்க. ஏதாவது ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணுங்க. அது ஜிம் போறது, பாடிய சேஞ்ச் பண்றது. அது லேட் ஆகும். மேபி சீக்கிரமா ஏதாவது ஒரு விஷயத்த இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்க ட்ரெஸ்ஸிங்க சேஞ்ச் பண்றது, இல்ல நீங்க உங்களோட ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்றது, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டு வந்துருங்க. அப்படி இல்லையா, ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே நம்ம வந்து இந்த பான் அடிக்ட்டா இருக்கோம், இல்ல வந்து ஏதோ ஒரு தப்பான ஒரு பழக்கம் நம்ம வச்சிருக்கோம்னா, நம்ம மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற விஷயமா என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த பான் இதுதான் அதிகமாவே இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்ற விஷயமாவும் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஒரு பான் அடிக்ட். நான் வந்து ஒரு 4 நாள் பார்க்காம இருப்பேன். 5வது நாள் நான் பார்ப்பேன்.
இப்படிங்கிற ஒரு லிமிட்டிங் பிலீஃப்ன்னு சொல்லுவாங்க. இந்த லிமிட்டிங் பிலீஃப நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆழமா நமக்குள்ள திணிச்சுருவோம். லெட்ஸ் சே இப்ப நானுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் காலையில எந்திரிப்பேன். ஃபேப் பண்ணுவேன். என்னால ஃபேப் பண்ணாம அன்னைக்கு நாள வந்து தொடங்கவே முடியாது. யூ see அது நார்மல் ஃபேப்பா இருந்தா பரவால்ல. பட் ஆனா அதிகமான பான் கன்சம்ப்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் யோசிச்சு பாருங்க. வேலை கிடைச்சுது. எல்லாமே ஈஸியா கிடைச்சுச்சு. வேலை ஈஸியா கிடைச்சுச்சு. எனக்கு வந்து நல்ல சம்பளம் வருது. எனக்கு வந்து நான் வந்து நல்லா இருக்கேன். எனக்கு வந்து ஓகே. நான் வந்து ஜிம் போறேன். பிசிக் ஓரளவு நல்லா வச்சிருக்கேன். கொஞ்சம் நல்லா ஒரு பாடி வச்சிருக்கேன். இது எல்லாமே எனக்கு வந்து கிடைக்கும்போது என்ன ஆகுது அப்டின்னா, எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சே. எனக்கு வந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னன்னா, ஒரு டிப்ரஷன குடுக்குது. ஸ்ட்ரெஸ்ஸ குடுக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஓகே. அப்ப இந்த டிப்ரஷனையும், ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்க நம்ம இந்த மாஸ்டர்பேட் பான் பார்ப்போம்னு சொல்லி இந்த பான் பார்க்குறேன். பட் ஆனா அதிகமான டிப்ரஷன் எனக்கு எங்கேருந்து கிரியேட் ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட இங்கேருந்து தான் எனக்கு கிரியேட்டே ஆச்சு. அது எனக்கு ரியலைஸ் பண்றதுக்கே ரொம்ப ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நெறைய பேருக்கு என்னன்னா, இந்த பான் பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு தப்பான ஒரு விஷயமே கிடையாது. இது வந்து ஒரு நல்ல விஷயம்னு நெனைக்கிறீங்க. பட் பட் பான் பார்க்கறதுங்கிறது உங்களோட மூளைய ப்ராப்பரா செயல்படவே உடாத ஒரு விஷயம். அதான் உண்மையும் கூட. ரீசென்ட்டா நான் ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது டக்குனு ஆர்ஜே பாலாஜி சொன்ன ஒரு விஷயம் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. ஆ பான் நான் என்னைக்கு கன்சியூம் பண்றத நிப்பாட்டனோ, அன்னைக்கு என்னோட பிரெயின் வந்து கிளியர் ஆச்சு. என்னால கிளியரா யோசிக்க முடிஞ்சுச்சு. லிட்டரலா அதான் உண்மை. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பான் அதிகமா கன்சியூம் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களால ப்ராப்பரான ஒரு யோசிக்கவே முடியாது. நார்மல் ஹியூமனா உங்களால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கவே முடியாது. லெட்ஸ் சே வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ஸ்கூல் மேட்ட பார்த்துட்டு இருந்தேன். அவன் இன்ன வரைக்கும் பான் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா, அந்த ஆப்ஸ்லாம் இப்ப நெறைய வந்திருக்கு இல்லையா? அந்த மாரி ஆப்ஸ்ல வந்து பான் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கான். அவன் பேசுறதுல வந்து ஒரு தெளிவே இருக்காது. இந்த வேலைக்கு போறேன். இந்த வேலை எனக்கு ஹார்டா இருக்கு, கஷ்டமா இருக்கு, பிரஷரா இருக்கு. யூ see எந்த வேலைனா பிரஷரா இல்ல. எல்லா வேலையிலுமே பிரஷர் இருக்கு. நான் பண்ணிட்டு இருக்க எந்த வேலையிலுமே பிரஷர் இருக்கு. ஏன்னா நான் எப்பவுமே உட்கார்ந்து யோசிக்கணும். அடுத்து என்ன கன்டென்ட் பண்ணணும்? அடுத்து என்ன பண்ணா அவங்களுக்கு பிடிக்கும்? இப்படி நான் யோசிக்கணும். அண்ட் சோ என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நான் இம்ப்ரூவ் பண்ணணும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த விஷயத்துல நடக்குது. பட் ஆனா அவன் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பான் அதிகமா கன்சியூம் பண்ணுவேன். நான் நைட் வந்துட்டு என்னோட ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்த உடனே நான் அதான் அதிகமா பார்ப்பேன். கன்சியூம் பண்ணுவேன் அப்படி. இதனாலேயே அவனோட லைஃப்ல அவன் வந்து பின்னாடி போயிட்டே இருக்கான். லைஃப்ல அவன் முன்னாடி போவே இல்ல. ஏன்னா எனக்கு முன்னாடி அவன் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணான். எனக்கு முன்னாடி அவன் வந்து நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தான். ஆனா, இப்ப அதே இடத்துல அப்படியே தான் நிக்கிறான் அவன். அதே இடத்துல கூட இல்ல. அத விட இன்னும் கீழ தான் நிக்கிறான் அவன். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இத அவன்ட்ட நான் சொன்னேன்னா, அவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல அவன் அந்த விஷயத்த. "ஏய் இதெல்லாம் உண்மையே கிடையாது. பொய்யி" அப்படின்னான். சரி ஓகே ரைட் பொய் அத நீ அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஏன்னா ஒருத்தவங்க மாற மாட்டேங்கிறவங்கள போய் நம்ம மாத்திக்கிட்டு இருக்க முடியாது. நீ வந்து இப்படி மாறு இது வந்து தப்புன்னு நம்ம சொன்னோம்னா, அவன் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டான். பட் உங்கள மாரி பீப்பிள் நீங்க வந்து பார்க்குறீங்க இல்லையா? அப்ப கண்டிப்பா உங்களுக்கு அந்த மாறணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அப்டின்னா, ஜஸ்ட் ஜஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் கற்பனை. உங்களுக்கு கடவுள் குடுத்திருக்க ஒரு பெரிய பவரே இமேஜினேஷன் அப்டிங்கிறது தான். விஷுவலைசேஷன் அப்டி. அந்த இமேஜினேஷன நீங்க கிரியேட்டிவா யூஸ் பண்ணுங்க. இந்த சைக்கோ சைபர்நெடிக்ஸ் அப்டிங்கிற புக்ல வந்து "வி ஆர் கிரியேட்டட் இன் அ சக்சஸ்ஃபுல் மெக்கானிசம்." சக்சஸ் மெக்கானிசம். அதாவது நம்ம வந்து படைக்கப்பட்டதே சக்சஸ் மெக்கானிசமோட தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லியிருப்பாங்க. அத நம்ம எப்படி யூஸ் பண்றோம்ங்கிறதுல தான் இருக்கு. ரைட். இப்ப நீங்க ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு பென் எடுக்கணும்னு நெனைக்கிறீங்க. உங்க கைய இப்படி நீட்டி, அந்த இத புடிச்சு அப்படி எடுக்கணும்னு நெனைக்கிறீங்க. அத நெனச்ச உடனே டக்குனு அந்த பேனாவ எடுத்துடுறீங்க. நெனச்ச உடனே பேனாவ இப்ப நெனச்ச உடனே நான் அப்படி கைய நீட்டுறேன். ரைட். அப்ப நம்ம நெனச்சோம் அப்படின்னா, நம்மளால நம்மளோட லைஃப லிட்டரலா சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா, இப்ப இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்னா, நம்ம சப்கான்ஷியஸ்க்கு நம்ம அதிகமா அந்த பான் கன்சியூம் பண்றனால, அதுக்கு நீங்க எடுத்துக்கிற விஷயம், அதுக்கு நீங்க குடுக்குற ஒரு விஷயம் வந்து உண்மையா, பொய்யான்னு தெரியவே தெரியாது. ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ பவர் இருக்கோ, அத விட டபுள் மடங்கான பவர் நீங்க பார்க்கிற ஒரு விஷயத்துக்கு இருக்கு. ஸோ, அப்ப இந்த சப்கான்ஷியஸ் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்காம, நீ இப்படிப்பட்ட ஆளு தான் அப்படிங்கிற மாரி அதிகமா எடுத்துக்கும். அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க Instagram, Facebookலாம் போய் பாருங்களேன். நெறையா வந்து அவங்க வீட்ல இருக்கவங்கள பத்தி தப்பா பேசுறது, அது வந்து ஒரு இன்செக்ட் அப்படிங்கிற மாரி அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறது. ஆ தென் வந்து Facebookல போய் பார்த்தீங்கன்னா, நெறைய அடல்ட்ஸா இன்னைக்கு Facebook வந்து அடல்ட்டுக்கான ஒரு விஷயமாவே ஆயிடுச்சு. லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்க அடல்ட்டுக்கான விஷயம் மட்டும் தான் அங்க அதிகமா இருக்கு. ரைட்? இன்னைக்கு பைசெக்சுவலா நெறைய பேர் யோசிக்கிறதுக்கான மெயின் ரீசன் ஈஸி அப்ரோச் பாய்ஸ் அப்படிங்கிறவங்க. கேர்ள்ஸ் அப்படி இல்லல்ல. ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகும், பஞ்சாயத்தாகும். பாய்ஸ் வெளிய சொல்ல மாட்டான். ஸோ இந்த மாரி ஏகப்பட்ட விஷயம் நடக்கிறது. இது எல்லாத்துக்குமே காரணம் பான். ஒரு சின்ன பையன் என்ட்ட வந்து சொல்றான். லைக் வந்து ஒரு பையன் ஸ்கூல் படிக்கிற பையன், 12த் படிக்கிற பையன். அவன் சொல்றான். இந்த மாரி ஹீரோயின் இந்த மாரி ஹாட்டா இருக்காங்க. இந்த மாரி இவ்ளோ சூப்பரா இருக்கு அவங்களுக்கு எல்லாமே. நாங்கலாம் 12வது படிக்கும்போது இதெல்லாம் வெளிய பேசுறதுக்கே வந்து ரொம்ப யோசிப்போம். ரொம்ப பயமா இருக்கும். ஐய்யயோ! ஏதாவது சொல்லிருவாங்களோ! தப்பா நெனச்சுருவாங்களோ! அசால்ட்டா சொல்றான் அந்த பையன். அதிகமா
நான் ஒரு நாளைக்கு வந்து 2 மணி நேரம், 3 மணி நேரம் வீடியோலாம் பார்ப்பேன் அப்படின்னு. எனக்கு அது கேட்கும்போது லிட்டரலா இந்த ஜெனரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப டீப் டவுனா இந்த மாரி தப்பான பழக்கங்களுக்குள்ள போயிட்டு இருக்காங்களோ! இந்த ஜெனரேஷன் கிடையாது. இந்த ஜெனரேஷன் வெளிய ஸ்பீக்கப் பண்றாங்க. இதுக்கு முன்ன இருக்கிற ஜெனரேஷன் வந்து சொல்லல. அவ்வளோதான் வித்தியாசம். எனக்கு தெரிஞ்சு 40 ஏஜ் 35 ஏஜ்ல நெறைய பேர் இன்னுமே அந்த விஷயம் பான் கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆனா கூட. நீங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த பான் அதிகமா கன்சியூம் பண்றீங்க அப்டின்னா, எரெக்டைல் எரெக்டைல் டிஸ்ஃபங்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு நடக்கும். லைக் எப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டெம்ப்ட் ஆகுது, அர்ஜஸ் வருதுன்னா, உங்களோட அந்த பிரைவேட் பார்ட்ங்கிறது வந்து ஹார்ட் ஆகும். ரைட்? அது ஹார்ட் ஆவாது. நீங்க ஒரு வேள உங்களோட ரியல் பார்ட்னரோட செக்சுவலா இருக்கணும்னு சொல்லி நினைக்கும்போது, இன்டர்கோர்ஸ் வச்சுக்கணும்னு நினைக்கும்போது, அந்த இடத்துல அந்த விஷயம் நடக்காது. உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாவே இருக்காது. ஏன்னா, நீங்க பானும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் குடுத்தா போதும். நீங்க அதில பான் பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஏன்னா, நீங்க அதுக்கே வந்து பழகியிருப்பீங்க. உங்க பிரெயின் அதுக்கே ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த சப்கான்ஷியஸ் ஏன் வந்து நீங்க பான் அதிகமா கன்சியூம் பண்ணும்போது அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள எடுத்துக்குது அப்படின்னா, இப்ப லெட்ஸ் சே நீங்க ஒரு சோகமான ஒரு பாட்டு கேட்குறீங்க, சந்தோஷமான பாட்டு கேட்குறீங்க. உங்களோட எமோஷன் எப்படி ஆகும்? மாறும். ஏன் அப்படின்னா, இல்ல நீங்க அதுல இருக்கிற ஹீரோவாவே உங்கள நீங்க ஃபீல் பண்ணி டான்ஸ் ஆடவோ, இல்ல அந்த மாரி சோகமான பாட்டுக்கு அந்த வாய் அசைக்கவோ ஸ்டார்ட் பண்ணிருவீங்க. ஏன் அப்படின்னா, உங்க சப்கான்ஷியஸ்க்கு நீங்க குடுக்குற விஷயம் உண்மையா, பொய்யான்லாம் தெரியவே தெரியாது. அது எல்லாத்தையுமே எடுத்துக்கும். அதனால தான் கேட்கிற விஷயங்கள், பார்க்குற விஷயங்கள், பண்ற விஷயங்கள் இது எல்லாமே நல்லதா இருக்கும்னு நான் சொல்லுவேன். நீங்க உங்களுக்கு மூளைக்கு நீங்க வந்து நீங்க இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே இருக்க, அப்படிப்பட்ட ஆளாவே மாறுவீங்க. அது ரியாலிட்டி. ஏன்னா, இப்ப நான் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் தொடர்ந்து கன்சிஸ்டன்ட்டா ஜிம் போயிட்டுருக்கேன். கன்சிஸ்டன்ட்டா வீடியோ போட்டுட்டுருக்கேன். எனக்கு வந்து 6 பேக் இருக்கு. அ நான் வந்து இந்த பான் பார்க்காம ஒரு 6, 7, 8 மாசமா நான் வந்து இருக்கேன். ஸ்மோக்கிங்க நான் குவிட் பண்ணி ஒரு 10 மாசத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் எனக்கு இருந்த ஒரு ஐடென்டிட்டிய நான் பழைய ஐடென்டிட்டிய உடைச்சு புது ஐடென்டிட்டிக்குள்ள வரும்போது, என் மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது கூட அப்படிதான். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன பொறுத்தவரைக்கும் ஏன் மேக்ஸிமம் ஆஃப் த பீப்பிள்க்கு ஒர்க் அவுட் ஆவே இல்லன்னா, அவங்க அதே இடத்துல மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. பிரேயர் பண்ணுவாங்க. இல்லையா உட்கார்ந்து எழுதுவாங்க. தென் ஃபோன் பார்ப்பாங்க. அந்த பழைய விஷயம் என்னவோ அதாவது ஒரு விஷயத்த ஆட் பண்ணி அந்த பழைய விஷயத்த மட்டும் அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. த திங் என்னன்னா, இங்க எப்போ நமக்கு மேனிஃபெஸ்டேஷனோ, இல்ல நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனோ, இல்ல நம்மளோட பவர் ஆஃப் கான்ஷியஸோ சப்கான்ஷியஸோ எப்போ ஒர்க் ஆகும் அப்டின்னா, நம்ம எப்போ அந்த பழைய விஷயத்த விட்டு உடைச்சு புது விஷயத்த பண்ணும்போது. இதுவரைக்கும் நான் ஒரு விஷயம் ஒரு ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகல. அப்போ நான் என்ன பண்றேன், என்னோட ஐடென்டிட்டிய சேஞ்ச் பண்றேன். எனக்கு என்ன வேணுமோ அதான விஷயத்த நான் சேஞ்ச் பண்றேன். எனக்கு என்ன தேவையோ அதுல நான் ஃபோக்கஸ் பண்றேன். எனக்கு நான் விஷுவலைஸ் பண்றேன். இப்படி ஒரு சில விஷயங்கள் உண்மையா அப்படின்னு நம்புற மாரி இருக்கிற விஷயங்கள நான் வந்து பண்ணும்போது, என் லைஃப் சேஞ்ச் ஆகுது. பட் நான் வந்து என்ன பண்றேன்னா, நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்றேன். பிரபஞ்சமே எனக்கு குடுங்க. இல்ல கடவுளே எனக்கு குடுங்க. இல்ல வந்து சப்கான்ஷியஸ் கிட்ட நான் இப்படி ஆவேன், நான் இப்படி சரி சொல்றேன். ஓகே ரைட். ஆனா, அதுக்கான ஸ்டெப்ஸ் நான் எடுக்கல. பட் ஸ்டெப்ஸே எடுத்தாலும் கூட, கொஞ்சம் இன்னைக்கு நான் ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா போயிட்டு பான் பார்க்குறேன். மாஸ்டர்பேட் பண்றேன். இப்படின்னு பண்றனால நமக்கு தேவையான எந்த ஒரு விஷயமும் நம்ம லைஃப்ல நடக்கிறதே இல்ல. இதுதான் உண்மை. இதுதான் ரியாலிட்டியும் கூட. ஏன்னா, நான் வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு இது ரொம்ப புடிக்கும். லைக் புதுசா இருக்கும். நல்லா இருக்கும். அது ஒரு மாரி ரொம்ப மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் அத பண்ணும்போது. அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுவேன்னா, போயிட்டு உட்காந்து ஃபோன்ல உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பேன். ஒர்க் பண்ணவே மாட்டேன். திரும்பி பான் பார்ப்பேன். அப்புறம் எப்படி எனக்கு நடக்கும் ரைட்? அப்போ என்னோட ஐடென்டிட்டிய நான் உடைச்சு, எனக்கு இருக்கிற ஒரு இமேஜ நான் உடைக்கும்போது தான் இது எல்லாமே நடக்குது. ஸோ இந்த அடிக்ஷன், இந்த பான் அடிக்ஷன்லேருந்து வெளிய வரதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் ரீசனே நமக்கு வர தாட்ஸ்க்கு நம்ம அதிகமான ரெஸ்பான்ஸ் குடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம ஒரு விஷயத்த இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம், கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, அப்ப எப்படி இருப்போம்? நம்ம அப்படிப்பட்ட ஆளா மட்டும் தான் இருப்போம் ரைட்? இப்ப ஒருத்தன் வந்து ஜிம் போறான், ஒர்க் அவுட் பண்றான் அப்படின்னா, அவன் அதுக்கேத்த பீப்பிள அட்ராக்ட் பண்ணுவான். ஏன்னா அங்க ஜிம் போறான் இல்லையா? அப்ப அந்த அந்த சிச்சுவேஷனோ, அந்த லொகேஷனோ என்ன ஆகுதுன்னா, அவன அப்படிப்பட்ட பீப்பிள அவன அட்ராக்ட் பண்ண வைக்குது. இல்ல அவனுக்கு அவங்களா வந்து பேசுவாங்க. ஏதோ ஒண்ணு நடக்குது அந்த இடத்துல. அதே மாரி தான் இந்த இந்த இத நீங்க அதிகமா கன்சியூம் பண்ண, உங்க லைஃப்ல ரிலேஷன்ஷிப்பு, லவ் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்க வந்து குளோஸ் பண்ணிருங்க. இதெல்லாம் நடக்காது. அப்படியே நடந்தாலும் பாதியிலேயே பிச்சுட்டு போயிடும் எல்லாமே. ப்ராப்பரா ஏன்னா நீங்க வந்து ஒரு ஒரு லவ் அப்படிங்கிறது சூப்பரா இருக்கிற ஒரு விஷயம் ரைட்? அத நீங்க வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பார்த்து கன்சியூம் பண்ணிட்டே இருக்கீங்க. அத பார்த்து ஃபேப் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, உங்களுக்கு லவ்வுங்கிறதுக்கு ஃபீலிங்கே தெரியாம போயிடும். ஏன்னா என்கிட்ட ஒரு கிளையண்ட் ஒருத்தர் வந்தாரு. அவரோட லவ் வந்து ஒரு 5 வருஷமா அவங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா, அவருக்கு போக போக அந்த ஃபீலிங்கே இல்ல. எனக்கு அந்த பொண்ணு மேல வந்து லவ்வே வரல. ஏன்னு கேட்கும்போது, நான் பான் அதிகமா கன்சியூம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த பொண்ணு தானான்னு தெரியவே இல்ல. எனக்கு எந்த பொண்ண பார்த்தாலும் அந்த தாட் வருது அப்படிங்கிறாரு. அப்போ
உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு, உங்கள் லைஃப்பில் எதுவுமே கிடைக்காம இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் எல்லாமே இந்த பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வியாபாரம், இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மார்க்கெட் பற்றி உங்களுக்கு தெரியவே இல்லை ஆக்சுவலா. அத தெரிஞ்சுக்கங்க. ஓகே இது நல்ல விஷயம், இது வந்து நல்லது அப்படின்னு நினைக்காதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இது ரொம்ப கெட்டது, இது ரொம்ப கேவலமானது, இது வந்து பாவம். இது நம்ம செய்றது வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். இது வந்து என்ன மட்டும் தானே பாதிக்குது, மத்தவங்கள பாதிக்குதானே? இது உங்க ரிலேஷன்ஷிப்ல, உங்க வீட்ல இருக்கவங்க முதற்கொண்டு எல்லாத்தையுமே சேர்த்தே பாதிக்குது. நான் அந்த பான் கன்சியூம் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயத்துக்கு எனக்கு பயங்கரமான கோவம் வரும். வீட்ல இருக்கவங்கள புடிச்சு திட்டுவேன். ஏதோ ஒரு வகையில நான் இம்பாக்ட் என் லைஃப்ல ஏதோ ஒரு வகையில இம்பாக்ட் ஆகும். என்னோட ஒர்க் என்னால ஒழுங்கா பண்ண முடியாது. என்னோட அம்மா, அப்பா கிட்ட என்னால ப்ராப்பரா பேச முடியாது. என்னோட பாட்டி, தாத்தா கிட்ட எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவேன். இப்படி எல்லாத்துக்குமே காரணமா இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் சோக பாட்டா கேட்டுக்கிட்டு, நான் குடிச்சுக்கிட்டு, இதான் என் லைஃப், இப்படிதான் என் வாழ்க்கை இப்படின்னு சொல்ற பசங்களோட நான் நெறையா சுத்திட்டு, இப்படியே என் லைஃப் ஓடிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கூட என் லைஃப்ல இம்ப்ரூவ்மென்ட்ங்கிறது இருந்ததே கிடையாது. பிக்காஸ் ஆஃப் பான்ங்கிறத நான் தெளிவா சொல்லுவேன். எனக்கு அது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் என் லைஃப்ல பயங்கரமான ஒரு இம்பாக்ட்ஸ கிரியேட் பண்ணுச்சு. ரைட்? ஸோ இந்த மாரி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க எல்லா ஸ்டூடண்ட்ஸுக்கும் நான் கோச் பண்ணி அவங்கள நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போயிட்டு இருக்கேன். அது அவங்களுக்கு ஒர்க் அவுட்டும் ஆயிட்டு இருக்கு. சோசியல் ப்ரூஃப்ஸ் வேணா நான் காட்டுறேன். நீங்க பாருங்க. ரைட்? ஸோ த திங் என்ன அப்டின்னா, ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம் உங்க லைஃப்ல. ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்க்கு உங்களுக்கு தோணும் போதெல்லாம் ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கிற மாரி, கான்ஃபிடென்ட்டா பேசுற மாரி, இந்த மாரியான ஒரு பெர்சனா உங்கள நீங்க இமேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. லெட்ஸ் சே இப்ப என் கூட சேர்ந்து பண்ணுங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 1 இயர் கழிச்சோ, இல்ல 1 மந்த் கழிச்சோ, நீங்க இந்த பான் பக்கல மாஸ்டர்பேட் பண்ண எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பெர்சனா இருக்கீங்க. பிசிக்ல சேஞ்ச் இருக்கு. ஃபேஸ் ரொம்ப பிரைட்டா இருக்கு. நீங்க மத்தவங்கள பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ராடான ஸ்மைல் வைக்கிறீங்க. அண்ட் ஸோ உங்க மேலேயே உங்களுக்கு பயங்கரமான தைரியம், தன்னம்பிக்கைன்னு சொல்லிருக்கு. இந்த மாரி விஷயத்த தொடர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க, விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தோணும் போதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருங்க. இது உங்கள ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட்ட குடுக்கும் உங்க லைஃப்ல. இது மூலியமா உங்க லைஃப்ல நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கும் போவீங்க. இத நான் டெஃபினட்டா சொல்றேன். ஓகே. ஸோ கண்டிப்பா இது மட்டும் தானா, இத நீங்க கொஞ்ச நாள் பண்ணலாம். பட் என்னோட கைடன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இன்னும் நீங்க வந்து சூப்பரா வரலாம். இந்த கைடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட இருக்கும். உங்களுக்கு வந்து தாட்ஸ் வருது. உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தப்பான ஒரு தாட் வருது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலனா கூட, அந்த மாரி நேரங்கள்ல கூட என்னோட கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ 15 செஷன்ஸ் நான் வந்து இந்த இடத்துல குடுத்துட்டு இருக்கேன். 15 செஷன்ஸ். லிங்க் கீழ இருக்கு. ஷெட்யூல் பண்ணுங்க. நீங்க வாங்க. நம்ம பேசலாம். So be strong and stay positive. This is KJ. I will see you in this informative video and thank you for watching this video. Love you guys.